10th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மூவியில் வந்து ஹீரோயினாக ஒர்க் பண்ணுறதுக்கு கிடச்சிச்சு. பட் தெரியும் வீட்டில் எப்படி இருக்குன்றது தெரியும். ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ளேயே நான் இருந்துட்டேன். நான் இன்னும் மார்னிங் போனால் ஈவினிங் வந்துடலாம். கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருந்தேன் நான். சினி பிக் ஸ்க்ரீனுன்ட்டு வரும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏற்கனவே ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் மிஸ் பண்ணேன். நான் ஆடிஷன் அட்டன் பண்ணதே கிடையாது. எனக்கு ஆடிஷன் ஒன்று இருக்குது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் தான் பக்கா ஹவுஸ் ஒய்ஃபு. எப்படி சொல்கிறது, இப்போ நான் இருக்கிறதுக்கும் நான் கடந்து வந்ததை பார்த்தா உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. காலையில் எழுந்து வாசல் கூட்டணும், வீடு கூட்டணும், அதை பண்ணணும், சாணி வலிக்கணும், இதுதான் அத்தனை நம்ம விஷயத்த நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனாலும் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி வரும்போது தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தான் இருக்கும். ஸோ அது டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வந்தது தான் ஒரு ஸ்பார்க்கு தான். கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, கேரக்டர் திட்டுவாரு, எல்லாத்துக்கும் மாதிரி பேசுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். போச்சு கூல் அழுகுது அப்படிலாம் இருக்கும். அதனாலேயே சென்னை பக்கம் நான் வரவே மாட்டேன். மீடியான்றதில்ல, எல்லா விஷயத்துலையும் நடக்கிறது தான், எல்லா செக்டர்ஸ்லையும் நடக்கிறது தான். ஆனால் மீடியாவை மட்டும் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கோம்னா ஈஸி டு எக்ஸ்போஷர், அதனால தான் வந்துட்டு. ஆனால் என்கிட்ட வந்துட்டு உண்மையிலேயே அவங்க கேட்டாங்களா கேட்கலையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நடுவில் இருக்கிறவங்க அவங்க கூட நம்ம பண்ணலாம். தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வித் லவ், டூரிஸ்ட் ஃபேமிலி, இந்த மாதிரி பல படத்தில் நடிச்சிருக்காங்க ஷீபா கிறிஸ்டி மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். ஸோ எப்படி மூவிஸ்லாம் போயிட்டு இருக்கு மேம்? போயிட்டு இருக்கு, சூப்பராக போயிட்டு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கொஸ்டின் கேட்கணும் மேம். இப்போ இருக்க 2K பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட பேஷன் எதுனே தெரியாமல், ஸோ பாதி ஏஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இது நம்மளோட பேஷன் சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ சினிமாக்கு நீங்கள் வர்றதுக்கு என்ன ஒரு காரணமாக இருந்துச்சு? எந்த டைமில் உங்களுக்கு தோணுச்சு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி? இல்லை, ஹானஸ்டாக சொல்லணும்னா எனக்கு தோணுனதே கிடையாது. வந்துட்டு இட் ஆல் ஹேப்பன் ஆக்சுவலாக வந்து ஐ திங்க் 10th ஸ்டாண்டர்ட்லேயே இருக்கும். ஐ ஹேட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு மூவியில் வந்து ஹீரோயினாக ஒர்க் பண்ணுறதுக்கு கிடச்சிச்சு. பட் தெரியும் வீட்டில் எப்படி இருக்குன்றது தெரியும். ஸோ அதுவே 10th படிக்கிறப்ப ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அந்த பேசிட்டு இருக்கும்போது இந்த படத்தில் காட்டுற மாதிரிலாம் அப்படியெல்லாம் நம்மளுக்குன்னு ஒரு இமேஜினேஷன் இருக்கும். அதெல்லாம் நினச்சி பார்த்தேன். பட் எல்லாமே போயிடுச்சு. பட் அந்த டைமில் போகாத ரீசன் ஃபேமிலி. அப்போல்லாம் ரொம்ப மெச்சூர்டான பர்சன்ஸ்லாம் கிடையாதுல்ல, இந்த விளையாட்டுத்தனம். ஸோ அதில் அங்கேயே பெரியவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க வந்துட்டு. அண்ட் நாள் ஆக இது எப்படி உள்ளே வந்தேன் அப்படின்னு கேட்டாலே எனக்கே ஒரு காம்ப்ளிமெண்ட்ரியான இதுதான். இது முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா? பிஃபோர் எனி ஒர்க் பண்ணிட்டு ஒரு 3 years தான் என்னோட ஒர்க்கிங் இது இருந்துச்சு. ஒரு இன்டர்நேஷ்னல் அப்ராட் ஸ்டடீஸ்க்கு வந்து கவுன்சிலராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. மற்றபடி வேற எதுவுமே இல்லை இருந்துட்டு. அந்த டைம்ல அன்லக்கிலி எப்படி உள்ள வந்தீங்க? நான் உள்ள வந்ததுன்றது ஒரு ஷார்ட் ஃபிலிம் மூலியம் தான் வந்தேன். ஓகே. பட் பிக் ஸ்க்ரீனுக்குள்ள வருவேன்றது எனக்கு இப்பயும் வந்துட்டு கிள்ளி பார்த்துக்கிறேன். அது பிக் ஸ்க்ரீன் வந்திருக்கேனா என்னன்றது பார்த்துட்டு இருந்துட்டு. உள்ள வர்றீங்க அப்படின்னா எல்லாத்தையும் நீங்க சொன்ன மாதிரி ஓகே, ஒரு கம்ஃபர்டபுளான ஒர்க் பிளேஸ் இருக்கும். அதை விட்டுட்டு வரணும்னா ஒரு சேலஞ்சிங்காக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். அதை விட்டுட்டு வரணும் அப்படின்னா எப்படி, எந்த கட்ஸில் அப்படியே உள்ள வந்தீங்க? கட்ஸில் உள்ளவன்னா ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் தான். ஹானஸ்டானா நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஆர்டிஸ்ட் தான் ஃப்ரம் கோயம்புத்தூர். கிட்டத்தட்ட ஐ ஹவ் டன் ஆல்மோஸ்ட் 100 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து 100 ஷார்ட் ஃபிலிம்ன்ற ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ளேயே நான் இருந்துட்டேன். நான் இன்னும் மார்னிங் போனால் ஈவினிங் வந்துடலாம். அந்த ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் தான் இருந்தேன் நான் வந்துட்டு. சினி பிக் ஸ்க்ரீனுன்ட்டு வரும்போது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏற்கனவே ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் மிஸ் பண்ணேன். தேர்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வை நாட் அப்படின்னு தான் இருந்தது. வீட்டிலனா எப்படி மேம் சப்போர்ட் உங்களுக்கு? இனிஷியலாக எல்லாருமே வச்சு செய்வாங்க இல்லையா? இனிஷியல் எல்லாத்துலேயும் இருக்கிறது. எப்படி மேம் ஆஃப்டர் மேரேஜ் தான் உள்ள வந்தீங்களா? இல்லை 6 years ஆச்சு, 7 years ஆச்சு. ஓகே. இல்லை முன்னாடியே வந்துட்டீங்களா? பிஃபோர் மேரேஜே சினிமா? இல்லை இப்போ 2018. ஓகே. 18ல் தான் ஃபுல் ஃப்ளெஜ்ல இறங்கினேன். 2017ல் ஒன்று பண்ணினேன் ஒரு ஷார்ட் ஃபிலிமு. அப்புறம் 1 year விட்டுட்டேன். அப்புறம் 18ல் ஒன்று பண்ணேன். 2019ல் தான் ஃபுல் ஃப்ளெஜ்ல இறங்கிட்டேன். இப்படி பேரண்ட்ஸு அந்த டைமில் நீங்கள் அலோவ் பண்ணல, ஓகே கிட்டா இருந்தீங்க. இப்போ ஆஃப்டர் மேரேஜ்னு வரப்போ கிட்டே இருப்பாங்க, ஸோ அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறப்போ எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? மேனேஜ் பண்ண பசங்க வந்து நான் வந்து பக்கா ஹவுஸ் ஒய்ஃபு,
பக்கா அம்மா, பக்கா அந்த மாதிரி ஒரு கேரக்டர். பசங்க எல்லா பேரண்ட்ஸும் இருக்கிற மாதிரி தான். நான் வந்து எனக்கு வந்து வெளியே ஜாபுக்கு போகிற எக்ஸ்போஷர் கிடையாது எனக்கு சும்மா. ஸோ பக்கா காலையில் பசங்களை சாயந்தரம் வந்தால் வெயிட் பண்ணுறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பசங்க க்ரோன் அப் ஆகிற வரைக்கும் நான் எதுக்குமே டைவர்ட் பண்ணிக்கல மைண்டை. ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் காலையில் போகும்போது அவங்களுக்கு காலேஜில் போனதுக்கப்புறம் தான் நான் வெளியே வேலைக்கு போவேன். ஈவினிங்கும் எல்லாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இப்போ க்ரோன் அப் ஆனதுக்கப்புறம் எனக்கு இப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போதும் அந்த கடமைகள்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வெளியே வரும். எல்லா பெண்களுக்கும் இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இல்லையா? எங்கே தான் ஷூட்டுக்கு போனால் 7 o'clock பசங்க வந்துட்டாங்களா, அவனுக்கு காஃபி குடிச்சாங்களா, பால் குடிச்சாங்க, அந்த இது எல்லா பேரண்ட்ஸும் இருக்கிற மாதிரி தான் எனக்கும் இருந்துச்சு. பட் நாட்கள் ஆக ஆக பசங்களும் புரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஃபைன் இதுதான் அப்படின்னு நானும் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகே ஒர்க்கிங் லேடிஸ்லாம் வெளியே போனால் வீட்டை பார்த்தோம் அப்படின்னா அங்கே வேலைக்கு ஸோ நம்மளுக்கு அந்த இது இருக்குது. கேமரா வச்சதுக்கப்புறம் நான் போய் பசங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்னா டைரக்டர் திட்டுவார். ஸோ நானுமே அதை அடாப்ட் ஆகி அப்படி வந்தது. அவங்க ஒரு ஏஜுக்கு அப்புறம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் உள்ள வந்தீங்களா சினிமாக்கு? பசங்க பெரியவன் வந்து காலேஜ் போயிட்டான். ஓ, சின்ன வந்து he was in 11th or 12th. ஓகே, இவ்ளோ வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க அது வரைக்கும் நான் எதுவுமே ஓகே ஓகே பசங்க படிப்பு 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 அப்படியே தான் இருந்தேன். வேற எந்த டைவர்ஷனுக்கே போல நான். ஓகே, அப்ப பசங்கலாம் அதை எப்படி இது பண்ணாங்க? நீங்க போங்கம்மா நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சொன்னாங்களா? இப்ப இந்த காலத்து பசங்க எல்லாம் வந்துட்டு ஃப்ரீயா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. சும்மா பேம்பரிங் பண்ணா பிடிக்காது அவங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் பேம்பரிங் பண்ணலாம். கொஞ்சம் பெருசாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃப்ரீ பேர்டா இருக்கணும்னு தான் இருக்கும். தம்பி சாப்பிட்டியா அப்படின்னா அவங்களுக்கு எரிச்சல் தான் வரும் நமக்கு. ஸோ அதனால அவங்க என்ன நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போய்க்கோங்க, நாங்க பாத்துக்கிறோம் அந்த மாதிரி அவங்களும் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. பட் ஆனா ஒரு பிரேக், இவ்ளோ பிரேக் எடுத்திருக்கீங்க இல்லையா? ஸோ அந்த டைம்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வந்துச்சா இல்ல நீங்க போயிட்டு ஆடிஷன்லாம் அட்டன் பண்ணி எப்படி? இல்ல நான் ஆடிஷன் அட்டன் பண்ணதே கிடையாது. பண்ணதே கிடையாது. ஓ, அதுதான் எனக்கு வந்து யூடியூப் சூஸ் பண்ணதுக்கு மெயினா எனக்கு உண்மைன்னு சொன்னா எனக்கு ஆடிஷன் ஒண்ணு இருக்கு, இதெல்லாம் எனக்கு தெரியாது. பிகாஸ் நான் தான் பக்கா ஹவுஸ் ஒய்ஃப். எப்படி சொல்றது, இப்ப நான் இருக்கிறதுக்கும் நான் கடந்து வந்ததை பார்த்தா உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. காலையில எழுந்து வாசல் கூட்டணும், வீடு கூட்டணும், அதை பண்ணணும், சாணி வலிக்கணும், இதுதான் இதுதான் நம்மளோட லைஃபே. இதுதான் பசங்க வந்துட்டாங்க, எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும் இல்லையா? பசங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்கன்னா கேட்டை பார்த்து வந்தோடனே அதுதான். ஸோ எனக்கு வந்து வெளியே எதுவுமே எனக்கு தெரியாது, சுத்தமா எனக்கு தெரியாது. பிகாஸ் காலேஜ் படிக்கவே மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் வந்து ஃபேமிலிக்குள்ள போயினே பக்கா ஹவுஸ் ஒய்ஃப். இன்ஃபேக்ட் எப்படி அப்படின்னா 2008 வந்து வெளியே ஒர்க் பண்ணுறதுக்குன்னா ஹஸ்பண்டோட பிஸ்னஸ் கொஞ்சம் இதை கம்மியாகும், சரி நம்மளும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு போனால் வெளியவே வரேன். அப்போதான் அது வரைக்கும் எனக்கு பட்டன் ஃபோன் தான் என்கிட்ட இருக்கும். ஐ ஹேட் மை பட்டன் ஃபோன் டில் 2014 or 15 வரைக்கும் பட்டன் ஃபோன் தான் என்கிட்ட இருந்துச்சு. வாட்ஸ்அப் ஒன்று இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது சுத்தமாக. அவ்வளோ ஒரு மரமண்டை இந்த சென்ஸ் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. நான் வெளியே எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, பக்கமாக இருந்தேன். ஸோ அந்த இதில் தான் வந்து 2008 தான் வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போய் மேக்ஸிங் ஆஃபீஸ், எனக்கு அது வரைக்கும் எல்ஐசி மட்டும் தான் இருக்கும் தெரியும். ஓகே, மேக்ஸ் ஆஃபீஸ் போய் கண்ணாடி பில்டிங் எல்லாம் பார்த்தோன்னே அப்போ எனக்கு தோணுச்சு இது எல்லாத்தையும் நம்ம லூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே, இத்தனை நம்ம விஷயத்த நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஆனாலும் ஃபேமிலி சிச்சுவேஷன் அப்படி வரும்போது தான் வந்துட்டு எல்லாத்துக்கும் இருக்கிற ஆசை தான் நம்மளுக்கு இருக்கும். ஸோ அது டிவி பார்த்துட்டு இருக்கும்போது வந்தது தான் ஒரு ஸ்பார்க்கு தான். ஓகே, ஆனால் பெண்கள்னு வர்றப்போ ஆப்வியஸ்லி யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுவும் ஆப்வியஸ்லி மதரான்னு வர்றப்போ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லாம தானே வந்துடும் இல்லையா? கண்டிப்பா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளுக்கு இருக்கு. அது வந்து டிஃபால்ட்டாவே நம்மளுக்குள்ள இருக்கும் வந்துட்டு. உங்க அம்மாவும் அப்படிதான். அதனால அப்படிதான் இருக்கு ரெஸ்பான்சிபிள். கண்டிப்பா பசங்களோட சப்போர்ட் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நம்மளால முடியாது. ஸோ உள்ள வர்றப்போ எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணீங்க? ஃபேமிலி ஓகே, இங்க யூடியூப் மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ யூடியூப்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஈவினிங் வீட்டுக்குள்ள வர்றது, காலையில போறது ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இருந்துட்டு. ஸோ அதனால தான் ஹேட் டு ரஷ். எனக்கு அந்த ஒரு இந்த குறிப்பிட்ட ஸ்டேஜ்ல வந்து நீ பண்ணுன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்மள அவுத்துட்ட மாதிரி ஆயிடுச்சு. கூண்டில் இருக்க பேர்டை வந்து இது பண்ண மாதிரி. ஸோ ஓட ஆரம்பித்தேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஓட ஆரம்பிச்சு தான் 100 ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணேன். ஸோ மூவிக்குள்ளாரன்றது வந்துட்டு ஐ வாசன்ட் கம்ஃபர்டபுள் ஆனஸ்ட்லி வந்துட்டு. பட் இழுத்து போட்டாச்சு. இங்க ஒரு அதான் சொல்றேன் இல்லை, நீங்க வீட்டுல கம்ஃபர்டபுளா இருந்துட்டு இங்க வந்து ஒரு சில விஷயம் நீங்க சொல்றீங்க வாட்ஸ்அப் கூட நான் யூஸ் பண்ணது இல்லை அப்படிங்கிறப்போ ஒரு சிலதெல்லாம் பாக்குறப்போ உங்களுக்கே வியப்பா இருக்கும். இந்த மாதிரி இருக்கா அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு சிலது பாக்குறப்போ எந்த மாதிரி உங்களுக்கு? எனக்கு வந்துட்டு இதுக்கு மொபைல் வாங்குறதுக்கு போகும்போது
ஆண்ட்ராய்டு மொபைல்னு சொல்ல தெரியல. நான் ஓ. ஓப்பனாக சொல்கிறேன், ஓ. ஆண்ட்ராய்டு மொபைல்னு எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ சென்னை மொபைல்ஸு சுப்ரீம் மொபைல்ஸே போயிட்டு எனக்கு வாட்ஸ்அப் இருக்குது மொபைல் கொடுங்க அப்படின்னு. ஓகே. அப்போ நினச்சி பாருங்க நான் எப்படி இருந்திருப்பேன், நீங்கள் நினச்சி பாருங்க. பிகாஸ் எக்ஸ்போஷர் எனக்கு கிடையாது சுத்தமாக. அப்படி வந்து ஸ்ட்ரகிள் பண்ணும்போது தான் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எப்படின்னா, இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் டை கட்டினவங்களை பார்த்தா பொறாமையாக இருக்கும், ப்ளூடூத் வச்சுருக்கவங்கள பொறாமையாக இருக்கும். ஓகே. அந்த ஏன்னா அது கிடைக்கல நம்மளுக்கு. இப்போ நான் இது ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய பேத்துக்கு அந்த லாங்கிங்னஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் தான் வந்துட்டு பார்த்துருக்கேனே தவிர மற்றபடி எனக்கு எந்த ஸ்ட்ரகிளும் நான் பார்த்தது கிடையாது. ஓகே. அது நீங்கள் சொன்ன ஸ்மால் ஸ்க்ரீன்லேருந்து பிக் ஸ்க்ரீன் போயிருக்கீங்க. அங்கே உங்களை எப்படி வெல்கம் பண்ணாங்க? ஏன்னா ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வார்மாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அண்ட் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஆர்டிஸ்ட் தானே அப்படிங்கிற இதுலேயும் பேசுகிறவங்க யாராவது இருந்திருக்காங்களா? ஆர்டிஸ்ட் யாராச்சும் அந்த மாதிரி அதுவும் இல்லையா? எதுவுமே அப்படி இருந்ததில்ல. ஆனால் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், பட் நம்மளுக்கு அதான் நடந்தது சுத்தமாக கிடையாது. ஸோ ஃபியர் ஏதாவது இருந்துச்சா? இவ்வளோ பிரேக் எடுத்துட்டு பிக் ஸ்க்ரீனில் போய் பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ? கண்டிப்பாக. நான் ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூருக்குள்ளேயே சுற்றிட்டு இருந்தேன். என்னன்னா எனக்கு பின்னாடி எனக்கு பின்னாடியும் முன்னாடி வந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, சென்னையெல்லாம் போனால் கெட்ட கெட்ட வார்த்தையில் பேசுவாங்க, டைரக்டர்லாம் திட்டுவாங்க, டைரக்டர் திட்டுவார், எல்லாத்துக்கும் மாதிரி பேசுவாங்க. அப்போ எனக்கு ரொம்ப சென்சிட்டிவான பர்சன். திட்டினாங்கன்னா போச்சு கூல் அழுகிறது அப்படிலாம் இருக்கும்னு, அதனாலேயே சென்னை பக்கம் நான் வரவே மாட்டேன், ஹானஸ்டாக சொல்கிறேன். பட் சென்னையிலேருந்தெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த பயத்துலேயே நான் இது பண்ணேன், டைரக்டர் திட்டுவாங்க அப்படி இப்படின்ட்டு. பட் ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் இங்கே வந்தேன். பட் நான் வந்த பர்சன்ஸ் எல்லாத்தையும் நான் பார்த்தது எல்லாமே த மோஸ்ட் ஜென்யூன் பர்சன்ஸ் தான் நான் பார்த்துருக்கேன். ஓகே. ஸோ அது கொஞ்சம் இதாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. திட்டெல்லாம் வாங்கினது தெரியாது, மேபி ஃபியூச்சரில் வாங்குறேன்னா எனக்கு தெரியாது, இல்லை மனசுக்குள்ள திட்டிருக்கலாம். நேட்டிவ் எல்லாம் உங்களுக்கு கோயம்புத்தூர் அங்கேருந்து தான் ஃபுல்லாக. ஓகே. இப்போ மூவிஸ் நடிக்கிறப்போ நீங்கள் சொன்ன ஏதாவது ஒரு ஷார்ட் அதிகமாக எடுத்திருக்கலாம், ஸோ டேக் அதிகமாக போயிருக்கலாம், அந்த மாதிரி டைம்லாம் எப்படி இருக்கும்? அடுத்த டேக் எடுக்கணும் ஐயோ அப்படின்னு ஒரு பயமா வேற, அந்த நர்வஸ்லயே மறந்துடும், டைலாக்கே மறந்துடுவீங்களா? மறந்துடும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்புறம் எல்லாத்துக்கும் கேமரா வச்சு நம்ம கிட்ட வரும்போது மறந்துடும். அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, நான் இல்லைன்னுலாம் சொன்னாக்க இனிஷியல் ஸ்டேஜில் இருந்திருக்கு வந்துட்டு. அதனால ஒரு தப்பு பண்ணும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேமராமேன் கண்ணு மூஞ்சி பார்ப்போம், டைரக்டர் மூஞ்சி பார்ப்போம், கொஞ்சம் மாறிச்சுன்னா நம்ம இன்னும் டென்ஷன் ஆகிடும். ஆமாம் ஆமாம். அதனால நாங்கள் பார்க்க மாட்டேன். ஏன்னா மூஞ்சி சுழிச்சு அந்த மாதிரி பண்ணியிருக்காங்களா? என்ன நீ இத்தனை இது பண்ணுற அந்த மாதிரி அதுவும் பண்ணதில்லை. வேற ஏதாவது நடந்திருக்கா? நீங்கள் பார்த்து நடந்திருக்கா? திட்டுறதெல்லாமா? ஏன்னா நான் ஒரு ஸ்பாட்ல பார்த்துருந்தேன், அவங்க 4-5 டேக் அதிகமாக எடுத்திருந்தாங்க. 5வது டேக் அந்த என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டக்குன்னு மூஞ்சி சுழிச்சு என்ன அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. இது என்னன்னா நம்ம சைட் பார்க்கணும், ஆனால் அங்கே அத்தனை பேர் நிற்கிறாங்க, நம்மளுக்காக நிற்கிறாங்க. ஸோ அது அதையும் நம்ம பார்க்கணும்ல. ஆனால் அவங்க அந்த நர்வஸ்ல ஐயோ இவங்க பார்க்குறாங்க அவங்களுக்கும் புரியுது, பட் அந்த நர்வஸ்ல அவங்க மறந்துட்டாங்க, ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாங்க. அதனால நாங்கள் யார் கேமராமேன்லாம் பார்க்கக்கூடாது, நம்ம வந்து வேலையை பார்த்துட்டு போயிடணும் வந்துட்டு. அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, நடந்திருக்கு. ஓகே. ஸோ உள்ள வந்துட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது டாக்ஸ் வந்திருக்கா? ஆக்சுவலா உங்ககிட்ட யாராவது வந்து சொல்லியிருக்காங்களா அது மாதிரி? இல்லை, என்கிட்ட வந்து யாரும் இது நாள் வரைக்கும் கேட்டது கிடையாது சுத்தமாக வந்துட்டு. மேபி என்னை பற்றி பின்னாடி கேட்டுக்கலாம், நம்ம அதை பற்றி பிரச்சனை கிடையாது. அண்ட் இன்னொரு விஷயம் எப்படின்னா, மீடியான்றதில்ல எல்லா விஷயத்துலையும் நடக்கிறது தான், எல்லா செக்டர்ஸ்லையும் நடக்கிறது தான். ஆனால் மீடியாவை மட்டும் ஏன் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறோம்னா ஈஸி டு எக்ஸ்போஷர், அதனால தான் வந்துட்டு. ஆனால் என்கிட்ட வந்துட்டு உண்மையிலேயே அவங்க கேட்டாங்களா கேட்கலையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது, நடுவில் இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்க கூட நம்ம பண்ணலாம். அதனால என்கிட்ட டைரெக்டாக யாரும் கேட்டதும் கிடையாது. நான் எங்கே போனாலும் சேஃபாக தான் போகிறேன், சேஃபாக தான் வரேன். நான் மீடியா நினைக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. இந்த பிள்ளைங்க பேசினாங்களா பண்ணாங்களான்னு கூட எனக்கு தெரியாது, சுத்தமாக எனக்கு தெரியாது. சொல்லுவாங்க, பட் நாம் எப்படி நடந்துக்கிறோன்னு ஒரு விதம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். நம்மளுக்கு பின்னாடி பற்றி பேசுகிறவங்க பற்றி நம்ம எதுவும் கண்டு யாரும் சொன்னது கூட கிடையாதா? மேபி இப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஆக்ட்ரஸ் பற்றி உங்ககிட்ட ரூமர்ஸ் உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க, வெளியில் ஆஃபீஸில் நிறையா பேசுவாங்க, ஏன்னா பர்சனலாக நீங்கள் ஒர்க் பண்ணுறப்போ இது மாதிரி அவங்க நாங்கள் எப்படின்னா எங்களோட சர்க்கிள்ஸ் எப்படி இருக்கும்னா வி ஜஸ்ட் என்ஜாய் தட் மூமெண்ட். ஓகே ஓகே. அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த காசிப்பிங், அடுத்தவங்களை பற்றி பேசுறது, அதெல்லாம் பேசினாலும் இப்போ நானே பேசினாலும் என்னோட சர்க்கிள் எப்படின்னா எதுக்கு அவங்கள பற்றி பேசணும், அந்த மாதிரி ஒரு மெச்சோர்டான திங்கிங்கில் இருக்கங்காட்டி வி நெவர் பாதர் அபவுட் இட். அண்ட் மோரோவர் அது ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல், நமக்கு அது தேவையில்லாத விஷயம், அதெல்லாம் நான் கற்றுக்க மாட்டேன். ஓகே. ஸோ இப்போ ஒர்க் பண்ணியிருப்பீங்க, டேரக்டர்ஸ்லாம் எப்படி உங்களுக்கு
கைட் பண்றது, ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பெரிய ஸ்கிரீனுக்கு வந்து பண்றீங்க, கைட் பண்றது செய்யறதெல்லாம் அங்க இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பண்ணியிருக்காங்க? ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்கப்பா. ஆக்சுவலா நான் வந்து எப்படின்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் ஜோன்ல தான் இருப்பேன் நான். நான் பழகுற விதமா அப்படிதான் இருக்கும் வந்துட்டு. ஸோ சப்போஸ் தப்பு பண்ணிட்டேனாலும் கூட சாரி சாரி அப்படின்னு போய் சொல்ற கேரக்டர் நான் வந்துட்டு. கைட் பண்ணும்போது ஆப்வியஸ்லி கொஞ்சம் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க நம்மளுக்கு. பட் கிராஸ்ப்ன்றது ஒன்று வேணும். நம்ம வந்து டைரக்டர்கிட்ட ஃபுல்லாகவே சரண்டர் பண்ணிடுவேன் நான். ஏன்னா நீ மோல்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கோங்க, எவ்வளோ என்னோட பெஸ்ட்டை நீங்கள் எடுத்துக்கோங்கன்ற மாதிரி மோல்ட் பண்ணி சரண்டர் ஆயிடுறது. காலையே எழுத வேண்டியதுதான் வந்துட்டு அதுலேருந்து கொண்டுட்டு வரோம். ஸோ ஒவ்வொரு டைரக்டர்ஸ்கிட்டையும் வந்து நம்ம ஒவ்வொன்றும் கற்றுக்கோம். எனக்கு மெயினாக நான் இந்த அளவுக்கு நான் வெளியே வந்திருக்கேன், இந்த அளவுக்குன்றதுல ஒரு அளவுக்கு நான் வரேன் அப்படின்னா வந்து அனில் குமார் சார்ன்னு சொல்லிட்டு கேரளா டைரக்டர். அவர் வந்து ஊர்வசி மேமோட அக்கா இருக்காங்களா, கல்பனா மேம் இருக்காங்களே, அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் அவங்க. ஸோ கிட்டத்தட்ட 40 to 50 மூவிஸ் பண்ணியிருக்கிற டைரக்டர். எனக்கு தெரியல இவர்கிட்ட தான் நம்ம போய் ப்ராஜெக்ட் பண்ண போகிறோன்றதும் தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது என்னை ஒரு மாதிரியே பார்த்துட்டு திரும்பிட்டேன். நெக்ஸ்ட் டே என்னோட அவுட்டே மாற்றிட்டார். ஒரு முட்டி வரைக்கும் ஒரு சாரீ, ஒரு கொண்டை அப்படி போட்டு. அவர்கிட்ட எப்படி வந்துச்சுன்னா, பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருந்தாலும் கூட நாமெல்லாம் ஃபஸ்ட்டு டே டைரக்டருக்கு நல்ல பேர் எடுக்கணும் தான் நம்ம ஃபஸ்ட்டு பேஜ் ஸ்கிரிப்டை படிப்போம். ஒரே டெக்கில் எடுக்க போகிறோம். கடைசியில் பார்த்தா 7வது ஸ்கிரிப்ட் எடுப்பார். ஸோ ஹி வாண்டட் அஸ் டு அந்த 160 பேஜ் இருந்தால் 160 பேஜ் எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாரு. ஓகே. அவரோட சீனை எப்படின்னா, ஸ்கில்ஸ் எப்படின்னா, இந்த சீன் எப்படின்னு சொல்ல மாட்டாரு. சுத்தமாக தமிழ் தெரியாது. ஓகே. அந்த என்டையர் டீமே மலையாளி. ஓகே. அவர்கிட்ட ஒரு தமிழ் அரைகுறையாக டிரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு ஏடி இருப்பார். அவர் சொல்லுவார், அப்போ தான் வந்து இப்போ இங்கேருந்து இப்படி ட்ராவல் ஷார்ட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, இங்கே போய் நீ துண்டு எடுக்கணும், துண்டு எடுத்து போய் பக்கெட் எடுக்கணும், பக்கெட்டில் இருந்துட்டு அடுப்பை போய் பற்ற வைக்கணும், இதெல்லாம் சொல்லுவார். ஸோ அவர் வந்து எப்படின்னா, நம்ம ஸ்கிரிப்டை படித்து வச்சுருவோம். அவர் அங்கே செட்டப் ப்ராப்பர்ட்டி ரெடி பண்ணும்போது தான் எங்ககிட்ட ஸ்கிரிப்டே வரும். அதுக்குள்ளே நாங்கள் ரெடி ஆகணும். அப்போ எங்ககிட்ட ரிஹர்சல் கேட்பார். ஒரு 8 டைம் பண்ணுவார். கொஞ்சம் அப்படின்னா படிச்சுட்டு வா அப்படின்றவாரு. ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லேயும் ஒவ்வொரு வேர்ட்ஸ் கூட மாற்றக்கூடாது. அண்ட் இங்கேருந்து இங்கே எடுக்கணும், இங்கேருந்து அங்கே போகணுமா அங்கே போகணுமா அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோன்றதை நாங்கள் அதை பண்ணணும். அது எப்படி சொன்னேனே டக்குன்னு பண்ணி ஆகணும். அப்படி இந்த பக்கம் எங்களெல்லாம் திட்ட மாட்டாரு. இந்த பக்கம் ஒரு பெரிய கெட்ட வார்த்தை போகும். மலையாளத்துல பறையும் நம்மளுக்கு தெரியாது. அவர் எங்க கிட்ட சொன்னதுதான் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அதில் தான் ஃபர்ஸ்ட் மூவி அங்கே தான் பண்ணீங்களா? ஷார்ட் ஃபிலிம். ஒரு ஷார்ட் ஃபிலிம்க்கு வந்து அவர் கேரளாலேருந்து கோயம்புத்தூர் வந்து எடுத்து கொடுத்த 4 days இருந்தோம். ஓகே. ஒரு சீனேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 பேஜ் வரும். எப்படி மலையாளம் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்ல கொடுத்துருவாங்க. அங்க பேசுறது நீங்க எப்படி தமிழ்ல தான்? அவர்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசுவேன். இல்ல மேம், நீங்க அங்க ரிஹர்சல் பண்ணுவீங்க இல்லையா? சோ ஆன் கேமரா ஸ்கிரிப்ட் தான். தமிழ் ஸ்கிரிப்ட்லயே பேசு. ஓகே. தமிழ் ஸ்கிரிப்ட் பட் டெக்னீஷியன் மலையாளி. ஓகே. சோ அவர் எனக்கு கத்து கொடுத்தது தான் மெயினா எங்களுக்கு. இன்ஃபேக்ட் தீபிகான்ட்டு ஒரு பொண்ணு கூட ஆக்ட் பண்ணாங்க. நாங்கள் எல்லாமே அவரோட நான் சொல்லுவேன் அவரோட யூனிவர்சிட்டிலேருந்து வந்தோம் நாங்கள் சொல்லுவோம் வந்துட்டு. சரியான எக்ஸ்பீரியன்ஸ் அவர் கூட ஒர்க் பண்ணது வந்துட்டு. ஓகே. ஏன்னா ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு டைலாகும் மனப்பாடமாக வச்சுட்டு கட் ஷாட்டே கிடையாது. சப்போஸ் நடுவில் இங்கேருந்து இங்கே போய் எடுக்கும்போது நான் மறந்துட்டேன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவார். ஒரே சீனாக தான் எடுக்கணும் அவருக்கு வந்துட்டு. ட்ராவல் சீன் இருக்கும். ஸோ அவர்கிட்ட கற்றுக்கிட்டு வந்தது தான் இப்போ வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அவ்வளோதான். உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, இது மாதிரி ஷூட்டிங் அதர் லாங்குவேஜ் பீப்புள் கூட நீங்க ஒர்க் பண்றப்போ அந்த லாங்குவேஜை கத்துப்பீங்க இல்லையா? மலையாளம் கத்துக்கிட்டீங்களா? நேத்து கூட ஏதோ ஷூட்ல வரும் மலையாளத்துல பறஞ்சிட்டு இருந்தேன். இப்பயே வருது. பறஞ்சிட்டு. ஸோ ஓகே மேம், இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க கூட இவ்வளோ ஹம்பிளா இவ்வளோ ஜாலியா பேசியிருக்கீங்க. கண்டிப்பா தொடர்ந்து பேசுவோம் மேம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.